Learjet 45XR. காலையில் 7:55 புறப்பட்டு come overhead at 8:40. Pilot has reported to Bombay. He has aligned with the runway. Suddenly aircraft அப்படியே ரைட்ல திரும்பி it has crashed away from the runway. கேப்டன் சுமித் கபூர் அதனுடைய கோ-பைலட் வந்து ஷாம்பவி பாட்டா, டெபுட்டி சிஎம், அவருடைய பிஎஸ்ஓ, டெபுட்டி சிஎம் ஆஃபீஸில் இருந்தார். 5 பேர் தான். இந்த ஏர்கிராஃப்ட் இருக்க அது அப்படியே மிஸ்டர் அஜித் பவாருக்கு அசைன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 months அது அவர்கிட்ட தான் இருக்கு. ஏர்கிராஃப்ட் இப்படி இருக்குன்னா 2 விங் இருக்கும். இந்த விங்ல தான் இன்ஜின் இருக்கும். இது வந்து வேற மாதிரி மாடல். இந்த விங் அப்படியே தான் இருக்கும். ஃபியூஸ்லாஜில் அந்த 2 இன்ஜின் இருக்கும் பின்பக்கம். ஸோ the aircraft has taken a right. Maybe the left engine has failed. பாரமதி ஏர்ஃபீல்டில் வந்து தரையிலேருந்து 1982 அடி உயரத்தில் இருக்கு அந்த ஏர்ஃபீல்ட். ஒரு 5800 ஃபீட் ரன்வே லெங்த் இருக்கு. இதில் மெயின் பிரச்சனை என்னன்னாக்க ஏடிசி டவர் கிடையாது, நேவிகேஷனல் எய்ட் கிடையாது, ஃபயர் சர்வீஸ்லாம் கிடையாது, சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டிலாம் இருப்பாங்களா அதெல்லாம் கிடையாது, ரெகுலர் ஏர்ஃபீல்டு கிடையாது. அது நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ஏர்ஃபீல்டு. இந்த பிளாக் பாக்ஸ் அதுல இருந்து கிடைச்ச இதுல அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. கண்டுபிடிப்பாங்க ஏன்னா எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றேன். ஏர் இண்டியா, இண்டிகோ, ஆகாசா அதெல்லாம் பார்க்கும்போது ஏர்கிராஃப்ட்டுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. கால்குலேஷன் எப்படின்னாக்க இட்ஸ் a மெக்கானிக்கல் ஃபெயிலியர் நாங்கள் சொல்லுவோம். இப்படி போகிறது இப்படியே தான் விழுந்துருக்கணும், அப்படி போய் அப்படி விழுந்துருந்தாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு விமான விபத்து, அதாவது இது வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்துச்சு. மக்கள் வந்து ரொம்ப எதிர்ச்சியாக கடந்து போகிற ஒரு சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு ஒரு விமான விபத்து அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு நடந்த விமான விபத்துன்றது இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் பவார், ஸோ அவர் ஒரு துணை முதலமைச்சர், அவரோட உயிர் போயிருக்கு அப்படின்ற ஒரு வரும்போது என்ன ஆச்சு, எப்படி நடந்துச்சுன்ற ஒரு கேள்வியாகவே இருக்குல்ல சார். எப்படி ஆச்சு சார், எதனால இந்த ஒரு விமான விபத்து சார்? இப்போ எதனாலங்கிறது வந்து இது வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தா என்னுடைய அனுமானமாக தான் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுதாங்கிறது ஃபைனலாக என்கொயரி ரிப்போர்ட்டில் தான் வரும். அதுக்கு முன்னாடி இந்த பாரமதிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியும். மகாராஷ்டிராவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த பாரமதிங்கிறது வந்து பூனா டிஸ்ட்ரிக்டில், பூனாக்கு சவுத்தில் இட் இஸ் தேர். அண்ட் அங்கே தான் மிஸ்டர் சரத் பவார், ஐ திங்க் 7 times லோக்சபா எம்பி, இப்போ அவருடைய டாட்டர் சுப்ரியா சுலே அவங்க இருக்காங்க. அந்த பாரமதி ஏர்ஃபீல்டில் வந்து நம்ம திருச்சி, மதுரை இருக்க மாதிரி ரெகுலர் ஏர்ஃபீல்டு கிடையாது. அது நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ஏர்ஃபீல்டு அப்படிம்பாங்க. தரையிலேருந்து 1982 அடி உயரத்தில் இருக்குது அந்த ஏர்ஃபீல்டு. 1982 ஃபீட் அபவ் sea level, மீன் sea level. ஒரு 5800 ஃபீட் ரன்வே லெங்த் இருக்குது. இது வந்து காங்க்ரீட் அண்ட் ஆஸ்பால்ட் போட்டது ரன்வே இருக்குது. இதில் மெயின் பிரச்சனை என்னென்னாக்க இப்போ எல்லா ஏர்போர்ட்டில் மாதிரி ஏடிசி டவர் கிடையாது, நேவிகேஷனல் எய்ட்ஸ் கிடையாது. அப்போ யார் தான் அந்த பார்த்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த ஏர்ஃபீல்டை இது பண்ணும்போது அகாடமி ஆஃப் கேன்வர் ஏவியேஷன் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் அகாடமி இருக்குது. அந்த ட்ரைனிங் அகாடமியில் இருக்கிற ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஆஃபீஸில் விஹெச்எஸில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி திஸ் த வெதர் அப்படின்னு. அதாவது அவனுடைய எஸ்டிமேட்டில் தான் சொல்லுவாங்க, டு ரீட் வித் பாம்பே டவர். இந்த இதில் வந்து இறங்குவாங்க. நம்ம இது மாதிரி ஃபயர் சர்வீஸ்லாம் கிடையாது, நம்ம பிசிஎஸ் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டிலாம் இருப்பாங்களா அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லலாம், கமாண்டோ ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வருவீங்க, இறங்குவீங்க, ஃபினிஷ் த ஜாப் அண்ட் தென் கோ. இந்த மாதிரி தான் இருக்கிறது. இதில் என்னாச்சுனாக்கா இந்த ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஏர் இண்டியா, இண்டிகோ, ஆகாசா அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஏர்லைன்லாம் ஷெட்யூல்டு ஆப்ரேட்டர்ஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க டைம் டேபிள் போட்டு பேசஞ்சருக்கு சீட் விற்று எடுத்துன்னு போகலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஏர்க்ராஃப்ட்லாம் பேர் நான் ஷெட்யூல்டு ஆப்ரேட்டர்ஸ், என்எஸ்ஓபி அப்படின்னு பேர். நீங்கள் மெட்ராஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திரிசூலமில் ரெகுலர் பேசஞ்சர்ஸ்லாம் போயிட்டுருப்பாங்க. அங்கே பழைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இந்த விவிஐபியில் வராங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விஜய் போயிட்டு வந்தார் டெல்லிக்கு, ஸ்டாலின் போயிட்டு வர்றாரு, அதெல்லாம் என்எஸ்ஓபி. இந்த மாதிரி சின்ன ஏர்க்ராஃப்டை நீங்களே ஹையர் பண்ணிட்டு உங்களோட குரூப் தவிர பாக்கி யாரும் போக முடியாது. அதில் அவங்க போயிட்டு வருவாங்க. இதை மாதிரி நிறைய ஏர்க்ராஃப்ட் வச்சு லீசிங் கம்பெனிலாம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ரெண்டல் கொடுக்குறதெல்லாம். இந்த ஏர்க்ராஃப்ட் Learjet 45XR அந்த டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் பம்பார்டியருடைய பிரேசிலுடைய ஏர்க்ராஃப்ட். பிஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு டெல்லியில் ஒரு கம்பெனி இருக்குது. மிஸ்டர் விகே சிங் அதனுடைய சிஇஓ ஆர் சிஎம்டி. அவங்க ரெகுலராக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஏர்க்ராஃப்ட் 7 வச்சுருக்காங்க. 5 எம்ப்ரேயர் ஏர்க்ராஃப்ட்டு, 4 கிங் ஏர்க்ராஃப்ட், ஒரு பேட்டஸ். இதெல்லாம் அவங்க தே ஆர் கார் ரெண்டல் நம்ம கொடுக்குற மாதிரியே ஃப்ளைட் ரெண்டல்.
இதில் நம்ம இதில் அவ்வளோ கிடையாது. டு பி ஆனஸ்ட் நம்மளோட சதர்ன் ரீஜனில் பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு பெரிய மீடியா கம்பெனி, டெலிவிஷன் கம்பெனி அவங்களோட ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய சினிமா ப்ரொடக்ஷன் அது இதில் அவங்களே பார்த்துப்பாங்க. வேற பாம்பேயில் இதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த ஏர்க்ராஃப்ட் இருக்க இந்த என்னுடைய மீடியா கான்டாக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அப்படியே மிஸ்டர் அஜித் பவாருக்கு அசைன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக அது அவர்கிட்ட தான் இருக்குது. அதை அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க, அந்த பைலட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இது காலையில் 7:55க்கு புறப்பட்டுருக்கு. இட் ஹஸ் கம் ஓவர் ஹெட் அட் 8:40. 8:40 வந்தபோது பைலட் ஹஸ் ரிப்போர்ட்டட் டு பாம்பே விசிபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு. ஸோ கோ ரவுண்ட் பண்ணி செகண்ட் டைம் வரும்போது he has aligned with the runway. he has confirmed aligned with the runway வரைக்கும் இருந்திருக்கு. சடனாக ஏர்க்ராஃப்ட் அப்படியே ரைட்டில் திரும்பி ஜஸ்ட் டைவ்டு. ஓ, அப்போ ஆல்ரெடி இறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. இல்லை முதல் தடவை வந்தவொடனே கோ ரவுண்டு சொன்னோன்னே அவங்க போயிட்டாங்க, ஃபுல் ரவுண்டு போயிட்டாங்க. அகெயின் செகண்ட் டைம் வரும்போது அலைன் பண்ணிட்டான் ரன்வேல. அது போய் லேண்ட் பண்ணுற சமயத்தில் சடனாக அப்படியே ரைட்டில் திரும்பி அப்படியே போய் விழுந்து. இதுக்கு வந்து ஐ விட்னஸ் இருக்குது. என்டிடிவியே ரிப்போர்ட் பண்ணியிருக்கான், இந்தியன் எக்ஸ்பிரஸும் ரிப்போர்ட் ஆகிருக்கு, இதுலேயே நேஷ்னல் சேனல்லே ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதனால் இது என்னுடைய இது என்னன்னாக்கா என்னுடைய கேப்டன் யாருன்னா கேப்டன் சுமித் கபூர், வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அண்ட் பம்பார்டியர் ஏர்க்ராஃப்ட். அதனுடைய கோ பைலட் வந்து ஷாம்பவி பாட்டக், இஸ் லேடி. இவங்க வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை அண்ட் லார்ஜ் அவங்க வந்து இவங்களோட தான் இருக்காங்க. மிஸ்டர் அஜித் பவாரோடய இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த தேர்தலுக்காக அடிக்கடி போயிட்டுருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட். இதை தவிர பிரமாதமாக வேறு எதுக்கும் ஒன்றும் சான்ஸ் இல்லை. நம்ம நார்மல் ஏர்க்ராஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் இப்படி இருக்குன்னா 2 விங் இருக்கும், அந்த விங்கில் தான் என்ஜின் இருக்கும். இது வந்து வேறு மாதிரி மாடல். இந்த பம்பார்டியரில் எப்படின்னாக்கா ஏர்க்ராஃப்டோடைய ஃபியூஸ்லாஜ் இருக்குல்ல, இந்த விங் அப்படியே தான் இருக்கும். இந்த ஃபியூஸ்லாஜில் அந்த 2 இன்ஜின் இருக்கும் பின்பக்கம். ஸோ சின்ஸ் த ஏர்க்ராஃப்ட் ஹஸ் டேக்கன் அ ரைட், மேபி த லெஃப்ட் இன்ஜின் ஹஸ் ஃபெயில்டு. இது என்னுடைய கெஸ் தான். அது இங்கே ஃபெயில் ஆனோன்னு தி என்டையர் ஸ்விங் ஹஸ் டேக்கன் டென் அண்ட் ஏர்க்ராஃப்ட் ஹஸ் கிராஷ். இட் ஹஸ் கிராஷ்ட் அவே ஃப்ரம் த ரன்வே. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். ஆனால் அப்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நடந்த ஏர்க்ராஃப்ட், இப்போ அந்த இதில் நடந்த விபத்துலலாம் இந்த பிளாக் பாக்ஸு அதுலேருந்து கிடைச்ச இதில் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சிவில் ஏரோப்ளைன்ஸில் தான் அந்த இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஆப்ஷன் தான். நார்மலாக யாரும் அதை ஒத்துக்கிறது இல்லை. இந்த சிவில் ஏர்க்ராஃப்டில் அது மேண்டேட்ரி, இது ஆப்ஷனலாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் ஏர்க்ராஃப்டில் இவங்க அவைல் பண்ணதான் எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலாக அதை அவைல் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் லிட்டில் லெபோரியஸ் மெயின்டெனன்ஸ் அது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இது எப்படி நடந்துச்சு, இல்லை என்ன தவறு இருக்குன்றத இப்போ எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இல்லை, கரெக்டு. இதனுடைய பேக்ரவுண்டை பார்க்கணும். அதாவது ஆக்சிடென்ட் நடந்தது நீங்கள் சொல்கிறது வந்து அது ப்ரூஃப் வந்து அந்த எரிஞ்ச இடமோ அந்த இன்ஜின்ஸை பார்ட்ஸ்லாம். பட் காஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட், எந்த காரணத்தினால் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்டுடைய மெயின்டெனன்ஸ் எடுப்பாங்க. போன 6 மாதத்துக்கு எங்கே போச்சு, என்னென்ன ஸ்னாக் ரிப்போர்ட் ஆகிருக்கு, அதுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்க, அது யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரர் என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம 787 சொன்ன மாதிரி தான் மேனுஃபேக்சரர் என்ன சொல்லியிருக்கான், இவங்க அதை பண்ணாங்களா, இதெல்லாம் தான் அதில் கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க. அதை தவிர என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பைலட் அஜாகிரதைக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த ஏர்க்ராஃப்டஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக இதாகி போயிருக்கு. இட் ஹஸ் லெஃப்ட் தி லைன் ஆஃப் அப்ரோச்லேருந்து போய் விழுந்திருக்கு. ஆனால் அப்படி பார்க்கும்போது காலையில் ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வருது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜித் பவார் வந்து காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. ஆனால் நம்ம அந்த நடந்த இடத்த பார்க்கும்போது எந்த ஒரு தடையுமே இல்லை, யாரோட உடல் எதுவுமே கிடைக்காத மாதிரியான ஒரு விபத்து தான் ஏற்பட்டுன்றப்ப அப்படி அஜித் பவார் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்ற ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார்? இல்லை நீங்களே மீடியா லைனில் இருக்குங்க, நீங்கள் எங்கிட்ட அது கேட்குறது எனக்கு இது ரொம்ப இதாக இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கேஸ்லலாம் பப்ளிக்கோட அப்ரூவர் வந்துடும். ஏன்னா அங்கே எலெக்ஷன் நடக்க போகிறது. இதில் பாராமதி ஏரியாவில் அவங்க ஏதோ அந்த ஜில்லா பரிஷத் நம்மளுடைய நகரசபை எலெக்ஷன் மாதிரி இதை நடக்க போகிறது. அதுக்கு தான் அவர் வராரு. அவருக்காக காத்துருக்கா ஒரு 5000 பேர் காத்துட்டுருக்கான் ஏர்போர்ட் வாசலில். இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாலே அதனால இன்க்ளூடிங் இந்திரா காந்தி கேஸில் ஐ வாஸ் இன் டெல்லி. காலையில் 9:45 10 மணிக்கு நடந்ததுங்கிறது ஃபேக்ட். சாயங்காலம் 4 மணிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. தே எவாலுவேட் எவ்ரி திங். ஈவன் நவ் நம்ம மீடியாவில் நேஷ்னல் மீடியாஸ் எல்லாமே லைக் ரிப்பப்ளிக், டைம்ஸ் நவ் எல்லாருமே இந்த மாதிரி அவங்க கொண்டு போகிறதா தான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரோட எக்ஸ் பதிவு இருக்கு இல்லையா, when he paid homage then the entire capsule changed. Ajit Pawar no more.
இதுதான். சார் அப்படி பார்க்கும்போது இப்போ பைலட் பேசின ஆடியோவா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு அவங்க எப்படியோ பேசியிருப்பாங்களா சார் லேண்ட் ஆகும்போது ஏதோ ஒன்று தப்பா இருக்கு இல்லை இது வந்து இந்த மாதிரி கேஸ்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் ஸ்டாண்டர்ட் ஏரோப்ளைன்லாம் என்னன்னாக்க ஆல்தோ ஏர்க்ராஃப்ட் இஸ் கமிங் டு பாரமதி இட் இஸ் அண்டர் ஏடிசி கண்ட்ரோல் ஆஃப் பாம்பே. ரடாரில் இருந்திருக்கு. ரடாரில் தான் அவன் சொல்கிறான் முதல்ல ஃபஸ்ட்டு லாங் அப்ரோச் வந்து சின்ஸ் விசிபிலிட்டி ஹஸ் புவர் ஹி ஹஸ் அகெயின் புல்ட் அப் ஹி ஹஸ் கம் அகெயின் ஃபார் செகண்ட் அப்ரோச் வந்திருக்காங்க. இது வந்து இட் ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ் இன் ரேடார் டிரான்ஸ்கிரிப்ட் இன் பாம்பே. இங்கே லோக்கலாக எதுவுமே கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் பாரமதி இஸ் கன்சர்ன் தெர் இஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் எனி கான்வர்சேஷன். ஏடிசி கிடையாது, எதுவுமே கிடையாது சார். அவ்வளோதான். சும்மா கேப் மாதிரி தான். இப்போ நம்ம லோக்கலில் இருக்க கேப் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஆர் ரைட். நீங்கள் வந்து வெள்ளூர் போயிருக்கீங்களா? வெள்ளூரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் நம்ம ஃப்ளைங் கிளப்பில் இருக்கிறவங்கலாம் அங்கே போய் அங்கே இறங்கிட்டு அங்கே வந்து எப்படி டீலாம் சாப்பிட்டு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கண்ட்ரி போவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நெய்வேலியில் இருந்தது. இப்போ அந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய ஏரியாக்குள்ளே அது இருக்குங்கிறதுனால பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணல. சார் அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒழுங்காக இதை பராமரிக்காமல் விட்டாங்களா இல்லை லேண்டிங் பண்ணுற இடத்த வந்து அவங்க ஒழுங்காக பராமரிக்காமல் அங்கே அந்த இடம் வந்து இல்லை ஏர்கிராஃப்ட் லேண்டே ஆகலை. என்னுடைய அனுமானமாக என்னுடைய கேல்குலேஷன் எப்படின்னாக்க இது வந்து there's an engine failure, there's a mechanical failure நாங்கள் சொல்லுவோம். there is an engine failure has taken place, so with the result aircraft இப்படி போனது இப்படியே தான் விழுந்திருக்கணும். அப்படி விழுதுனாக்க there is. அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா ஃப்ளைட் வந்து ஸ்ட்ரைட்டாக உழுகலை, தடம் புரண்டு தான் போயிருக்கு. எப்படி பார்த்தாலும் மாறி இருக்கு, தடம் மாறி போய் விழுந்திருக்கு. கரெக்ட் சார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்து ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இதே மாதிரி பிரைவேட் ஏர்கிராஃப்ட்லையோ இல்லை வந்து அந்த மாதிரி நடந்த ஏதாவது விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? நிறையா இருக்குது. சௌந்தர்யான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். படையப்பாரெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் தெலுங்கு எல்லாத்தையும் இது விஜயகாந்தோடைய ஒரு படம் பண்ணாங்க. அவங்க பெங்களூரில் ஜக்கூர் ஏர்ஃபீல்டுன்னு இருக்குது. அதாவது நம்ம ரெகுலர் கெம்பகோட ஏர்போர்ட் ஜக்கூர் ஏர்ஃபீல்டுலேருந்து ப்ரைவேட் ஏர்ஸ்ட்ரிப்லேருந்து போகும்போது கிளைமில் ஏர்கிராஃப்ட் அன்ஷீட் ஆகிடு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பாக்கி ரெண்டு ஹெலிகாப்டர் எனக்கு தெரிஞ்சது. ஒருத்தர் பிஎம்சி பாலயோகி லோக்சபா ஸ்பீக்கராக இருந்தார். ஹெலிகாப்டர் வந்து பேட் வெதரில் மாட்டினு. செகண்ட் இஸ் வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி. இதில் ஹெலிகாப்டருடைய இதில் மாட்டி இறந்தவங்க. ப்ரைவேட் ஏர்க்ராஃப்டில் போய் இருந்தாலும் மாதவராஜ் சிந்தியா. அது வந்து மிட் இயர்லேயே நடந்தது. அவர் குணா கான்ஸ்டியூன்சிக்கு டெல்லியிலேருந்து குணா போகும்போது எவ்ரிதிங் வி ஹாவ் டு ரீவிசிட். என்ன நடந்தது, என்ன இனிமேல் நடக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும் சார். அப்படி பார்க்கும்போது இப்போது இந்த ஏர்கிராஃப்டில் வந்துட்டு யாரோட உடலுமே கிடைக்கல, இன்னும் தேடிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மோதிரம், அந்த செப்பல், அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வச்சு தான் ஓகே இவங்கவுங்க இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல சார். அப்போ என்ன பண்ணால் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்? இல்லை இது எப்படி தவறு நடந்திருக்கு, இல்லை என்னென்ன ஆயிருக்குன்றதை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் உங்களால்? இப்போ இல்லை நீங்கள் வந்து முதல்ல எத்தனை பேசஞ்சர் இருந்தாங்க? நம்ம அகமதாபாத் ஆக்சிடெண்ட்டில் 249 பேர் இன்னும் ஆன்போர்டு இருந்தாங்க, கீழே ஒரு 31 பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ யார் மேலே இருந்தால் யார் ஏர்கிராஃப்டில் இருந்தால் அது நம்மளுக்கு தெரியல. இப்போது இந்த ஏர் பொறுத்த வரைக்கும் 2 பைலட் கோ பைலட், டெபுட்டி சிஎம், அவருடைய பிஎஸ்ஓ, அவருடைய டெபுட்டி சிஎம் ஆஃபீஸில் இருந்தார். மொத்தம் 5 பேர் தான் ஆன்போர்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் ஏர் பிட்ஸ் அண்ட் பீசஸில் தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம ராஜீவ்காந்தி பார்த்துருக்கோம். அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க? அவருடைய லோட்டோ ஷோ வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த மாதிரி தேர் மஸ்ட் ஹவ் பீன் சம் ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். அந்த நீங்கள் சொன்ன அந்த முதல்ல சரத் பவார் அஜித் பவார் இஸ் பீயிங் டேக்கன் டு ஹாஸ்பிட்டலுங்கிறதெல்லாம் அப்ரோர் அண்ட் மீடியா சென்சேஷன் டில் லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சிஸ், போலீஸு, அவங்க இவங்களாம் அந்த லொக்கேஷனுக்கு வந்து பொசிஷன் எடுக்கிற வரைக்கும் திஸ் கைண்ட் ஆஃப் half baked information will come. Okay sir, thank you sir, thank you very much sir.